ஓகே. ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டிபெட்டியன் மானஸ்ட்ரி வரைக்கும் போயிட்டுருக்கோங்க. வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு சேனலில், அதனால் நான் இன்னைக்கு ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு டிபெட்டியன் மானஸ்ட்ரி வரைக்கும் போயிட்டுருக்கோங்க. ஆசனூரில் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளைகளோட பார்டரு. ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாகிங்கில் போட்டிருப்பேன். இது வந்து உங்களுக்கு மோட்டோ விளாகிங்கே காமிச்சிட்டு இருக்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா காரில் போகிறாங்க. நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு என்னென்ன பண்ணுறோம், அங்கே எப்படி போகணும் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கோபி ரீச் பண்ணுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காரில் தான் போயிட்டுருக்கோம். நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் போகிற வழியில். திருப்பி ரைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோபி ரீச் பண்ணுறோங்க. கோபியோட ஆர்ட்ஸ் அப்படியே காட்டுங்க. சீக்கிரம் வந்த மாதிரி இருக்குது. ரோடு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டிருந்தாங்க. கோபி ரோடு நீங்கள் வர மாதிரி இருந்தால் டக்குன்னு வந்துடலாங்க. ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்தில் வந்துடலாங்க கோபியே. நம்ம கோபி கட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொடிவேரி தாண்டி பண்ணாரி போய் தாங்க நம்ம போவோம். நான் அப்படியே பண்ணாரி எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சு சாப்பிடுவோம், அதுவுமே உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா கைஸ்? பண்ணாரி வந்துட்டோங்க. பண்ணாரி வரல, சத்தியமங்கலம் வந்திருக்கோம். சத்தியமங்கலத்துலேருந்து இப்போ பண்ணாரி வந்து பார்த்தீங்கன்னா 13 கிலோமீட்டருங்க. வெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்குதுங்க. அதனால தான் கார் இந்த தடவை சூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யார் போகிறான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு கூட தாங்க வர்றாரு. அவர் பேச மாட்டார், இப்படியே உம்முன்னா உட்காந்துருப்பாரு. ஏதாச்சும் பேசு, ஏதாச்சும் பேசு. அவருக்கு கொஞ்சம் சைட் டைப்புங்க. அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆசனூரும் 34 கிலோமீட்டரு, திம்பம் 28 கிலோமீட்டருங்க. சரி, நான் இப்படி ஓகே வச்சுட்டேன். செக் போஸ்ட் தாண்டியாச்சுங்க. சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் பார்த்தீங்கன்னா. ஆனால் வந்து சார்ஜஸ் கிடையாது உங்களுக்கு. பாருங்கள் 0.01 போட்டிருக்கு. 1 ரூபான்னு சொல்லி கணக்குது. சும்மா கொடுத்துருக்காங்க பில்லு மட்டும். இது வந்து பாஸுங்க, என்ட்ரி மட்டும். நம்ம லோக்கல் வண்டிக்கு வந்து சும்மா பாஸ் மாதிரி கொடுக்குறது உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு. நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்ட்னா உங்களுக்கு 10 ரூபாயோ 20 ரூபாயோ வருங்க, அவ்வளோதான். நான் உங்களுக்கு மேலே போயிட்டு எங்கே போகிறோம் எல்லாமே காட்டுறேங்க. கைஸ் ஃபைனலி ரீச்டு திம்பம் கைஸ். திம்பம் வந்துட்டோம். திம்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கடை தான் இருக்கும். இந்த கடை மட்டும்தான் இருக்கும். நீங்கள் உள்ள ஆசனூர் வரைக்கும் போனீங்கன்னா வேறு ஏதாச்சும் கடை இருக்கும். இது என்னது தனலக்ஷ்மி டீ ஸ்டால்னு சொல்லிட்டு இருக்கோங்க. இந்த ஒரு கடையிலலாம் டீ காஃபி ஏதாச்சும் குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். முறுக்கு தட்டு விட ஃபேமஸுங்களாமா பழையர் சொல்லிட்டாரு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அதாவது சாம்ராஜ் நகர்னு சொல்லிட்டு வருங்க. அங்கே கர்நாடகாவோட பார்டர் அது. அந்த போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கடை இருக்கும். நீங்கள் அங்கே கூட இல்லைன்னா சாப்பிட்டுக்கலாம். இந்த யானை வந்து முறிச்சு போட்டுருக்குதுங்க, பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கிராஸாக இருக்குது. இது எல்லாமே யானை முறிச்சு போட்டதுங்க. லாரியெல்லாம் அப்படியே இங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. செம்மையாக இருக்குங்க. ஆனால் ட்ரைவ் பண்ணுறதுக்கு இந்த ரோட்டில் ட்ரைவ் பண்ணும்போது ஒரு வேறு மாதிரி ஃபீலிங்காக இருக்கும் அவங்களுக்கு. ஸ்பீட் பிரேக்கரு அதே மாதிரி ஸ்பீட் பிரேக்கர் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வரும். கொஞ்சம் மெதுவாக போனீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். ஆம்புலன்ஸ் வர போகுதுங்க. அதே மாதிரி திம்பம் ஏறும்போது கொஞ்சம் எல்லாருமே கேர்ஃபுல்லாக வாங்க. ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். உங்களுக்கு நல்லா ஓட்ட தெரியும்னா வாங்க, இல்லைன்னா வந்து நீங்கள் லேர்னிங் இப்போ தான் வண்டி ஓட்ட பழகுறீங்கன்னா தயவு செஞ்சு வராதிங்க. கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் இருக்கும். உங்களுக்கே ஒரு பயம் வந்துடும். பார்த்துக்கோங்க கைஸ். இங்கே தான் கைஸ் திரும்பணும். ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா மைசூர், ரைட் எடுத்திங்கன்னா கொள்ளைகள். நம்ம இந்த கொள்ளைகள் ரோட்டை பிடிச்சி போகணுங்க. கொள்ளைகள் ரோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வைடாக இருக்கும், நல்லா பெரிய ரோடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாரும் பெருசாக எந்த வண்டியுமே இருக்காதுங்க, நம்ம மட்டும்தான் போகிற மாதிரி இருக்கும். அதனால் நான் உங்களுக்கு அந்த வியூஸ் எல்லாம் காட்டுறேன். எப்படி மரம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசாக இருக்கும். எல்லாமே உங்களுக்கு காட்டுறேங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 78 கிலோமீட்டர் போட்டிருக்கேங்க கொள்ளைகள். நம்ம அதுக்கு முன்னாடியே கட் பண்ணிடுறோம். இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கேருந்தே காடு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. தண்ணி சுத்தமாக இல்லை, வெயில் சரியான வெயில் பாருங்க. இங்கேருந்தே ஃபுல்லாக காடு தான். இங்கே பாருங்க யானை என்ன வருதுங்கிற
இப்போதான் சொல்லலாம்னு நினச்சேன், யாருமே போகலன்ட்டு. கடைசியில் பார்த்தா ஒரு காரு முன்னாடி இப்போ தான் போகுது. பின்னாடியுமே யாருமே இல்லை, தெரியுதுங்களா? பின்னாடியுமே யாருமே இல்லைங்க, நம்ம மட்டும்தான் போயிட்டு இருக்கோங்க இந்த ரோட்டில் அப்படின்னு சொல்ல முடியாது. முன்னாடி ஒரு கார் போயிட்டு இருக்குது. இந்த ரோட்டில் வரத்துக்கு கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. இப்போ தான் ஒரு காரை பார்த்தோம், அதையும் காணுங்க. இதோ அங்கே போயிட்டு இருக்குங்க. முன்னாடியே போகலாம்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேஃப்டிக்கான ஆள். ஓகே, ஏர்மல்லம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே செக் போஸ்ட் வந்துருச்சுங்க. இங்கே எனக்கு தெரிஞ்சு நம்ம இது போடணும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, செக் போஸ்ட்டில் என்ட்ரி போடணும். நான் அப்படியே கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேங்க. கைஸ், என்ட்ரி போடணுமான்னு கேட்டோம், என்ட்ரி போட வேண்டாம்னு மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படியே போயிட்டே இருக்கோங்க. வழியெல்லாம் வேற மாதிரி இருக்குதுங்க. உங்களுக்கு நான் அப்படியே திருப்பி காட்டுற மாதிரிங்க கேமராவை. அப்படியே எல்லா இடத்துலையும் யானை இருக்க தாண்டா செய்யும். கைஸ், இந்த வழியெல்லாம் ஃபுல் ஃபாரஸ்ட்டுங்க. ஏதோ மேலெல்லாம் ஏதோ இருக்குது, என்னன்னு தெரில. இப்போதான் காரை பார்த்தா நிம்மதியாக இருக்குது. கொள்ளைகள் 54 கிலோமீட்டர். கொள்ளைகள் போக தேவையில்லைங்க, நம்ம அது பாதியிலே திரும்பிடுவோம். உங்களுக்கு இந்த செக் போஸ்ட் தெரியுதான்னு தெரியல. பின்னாடி இப்போ தான் வண்டியை பிடிச்சாங்க நம்ம வண்டியை. அப்புறம் பார்த்துட்டே எது இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. கைஸ், காட்டுக்குள்ளே வந்து பிடிக்கிறாங்க. அங்கே சுற்றி இங்கே சுற்றி அவங்க எதை தான் கேட்டாங்க, ஒன்றுமே புரியல. ஏன்னா இது கர்நாடகா பார்டருங்க, கர்நாடகம் தான் பேசினாங்க, அதனால எதுவும் தெரில. இது என்னது, சாக்கோபார் மாதிரி இருக்கு. அப்புறம் பேர் கேட்டாங்க, அதுக்கப்புறம் ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா என்ன எதுன்னு கேட்டாங்க. அப்புறம் பார்த்துட்டு டிக்கி க்ளோஸ் பண்ணி அமுச்சு விட்டாங்க. இப்போ இன்னும் போக வேண்டிய இடத்துக்கு இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? 20, 10 கிலோமீட்டர் இருக்குங்க. 10 கிலோமீட்டர் தள்ளி ரீச் பண்ணிடுவோம். கூட இல்லை, அதுக்கு முன்னாடியே வந்துடுதுங்க. நான் உங்களுக்கு போயிட்டு ரீச் பண்ணிட்டு காட்டுறேங்க. கைஸ், ஃபைனலாக வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் மேலே போனோம். அதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு அந்த கோயிலெலாம் காட்டலான்னு பார்த்தேன். அதுக்கு முன்னாடியே அந்த கூம்பெல்லாம் வந்துடுச்சு. சரி, அப்படியே போயிட்டே உங்களுக்கு காட்டுறேங்க. வெயில் சரியான வெயிலுங்க. அப்படியே மூஞ்செல்லாம் டேன் ஆயிடுச்சு லைட்டாக. உங்களுக்கு மேலே ஏறிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேங்க. கைஸ், ஆக்சுவலாக அந்த பிளேஸுக்கு வந்துட்டோம். அந்த பிளேஸே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. அப்படியே பாருங்கண்ணே, எல்லாமே ஒரு மாதிரி கூம்பாக இருக்குதுங்க. அப்படியே திருப்பி இப்படி தாங்க இருக்குது இந்த இடமே. ஒரு மாதிரி வினோதமாக இருக்குது. நம்மளாம் அங்கே நிற்கிற அப்படியே உள்ளே வந்து அப்படியே பார்த்துட்ருக்குங்க. அங்கே சுற்றி வர்றதுக்கு ஒன்று இருக்குது. சரி, அதை போய் சுற்றி விட்டு வரலான்னு சொல்லிட்டு போகிறேங்க. இப்படி தாங்க இருக்குது இந்த இடம். வைப்ரண்ட்டாக அமைதியாக இருக்குதுங்க, ரிலாக்ஸாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே டிபெட்டியன்ஸாக இருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு. இந்த ரோடு கண்டுபிடிச்சி வரதுக்குள்ளே நான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஓகே தான். இது வேறு பூட்டியிருக்காங்க. ஆனால் இந்த இடம் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி செம்மையாக இருக்குது. பூட்டு போட்டிருக்கு, சுற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு. எப்படி திறக்கிறது? ஓகே, இங்கேயுமே போட்டிருக்குங்க. சரி, பார்த்துருவோம். நம்மளே கொஞ்சம் ஹைட்டு தான், சுத்த முடியுமா? ஐஸ், இதை சுத்த முடியல. இது என்னதுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. என்னதுன்னே தெரியல. இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம பார்த்துட்டு இறங்கி சுற்றி பார்த்துட்ருக்கோம். இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொள்ளைகள். கைஸ், இந்த பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொள்ளைகளுக்குள்ளே இருக்குதுங்க. கொள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவோட பார்டருங்க. பெரிய மூச்சு வாங்குதுங்க, என்னன்னே தெரில. ஆனால் ரொம்ப தூரமாக நடந்து அந்த மாதிரி இருக்குது.
அங்கே போயிட்டு அங்கேருந்து திருப்பி இங்கே வந்தாங்க. எனக்கு பின்னாடி காட்டம் பார்த்தீங்கன்னா அந்த இடம். ஃபைனலி வி ஹாவ் என்டர்ட் இன் டு டிபெட்டியன் டெம்பிள். அப்படியே திருப்பி காட்டுற மாதிரிங்க. சரிதான் தெரில, இருங்க பேக் கேமராவை அப்படியே வீடியோ எடுக்கலாம் போல். பாருங்கள், இதுதாங்க டிபெட்டியன் டெம்பிள். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா டெம்பிளு. இங்கே எல்லாமே வந்து என்னது சாமி தானே, அவர் எல்லாமே என்ன சொல்லுவாங்க, புத்திஸ்டா பேர் என்ன சொல்லுவாங்க, டிபெட்டு தான்டா. சாமியார் என்ன சொல்லுவாங்க, டிபெட் சாமின்னு சொல்லுவாங்களா, ஏதோ ஒன்று சொல்கிறோம். சரி, டிபெட் சாமி ஃபன்னாக இருக்கணும்டா நம்ம வீடியோ. டிபெட் சாமி தான் இவங்கெல்லாம். அப்படி தான் வயசு இருக்குது, சைலண்ட்டாக இருக்குது. அப்படி சும்மா சுற்றி பார்த்துருக்காங்க. இங்கே இருக்காரு பாருங்க புத்தர். எல்லாம் சைலண்ட்டாக இருக்கு, எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. இருங்க வீடியோ எடுத்து திருப்பி காட்டுறேன். கைஸ் உள்ளே வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருந்துச்சு, அதனால் வீடியோ எடுக்க முடியல. பட் ஆனால் இங்கே தான் உள்ளே தான் இருக்கும். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஆம்பியன்ஸாக இருக்குது. நம்ம ஊர் கோயில் மாதிரி இல்லாமல் எங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கோயிலாக இருக்குது. உள்ளே வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, சாமி கும்பிட்றாங்களா இல்லை படிக்கிறாங்க என்ன ஏதுன்னு தெரில. உள்ளே நான் உங்களுக்கு ஒரு ஸ்னீக் பீக்காக காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். காட்டலைன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்மளால் பாருங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. கைஸ் இந்த ஏரியாவே ஒரு மாதிரி சூப்பராக இருக்குங்க, வைப்ரண்ட்டாக இருக்குது. இந்த க்ளவுட்ஸ் எல்லாம் அப்படியே எப்படி மூவ் ஆகுறது அப்படியே தெரியுது பாருங்கண்ணே. அதே மாதிரி இடத்த விட்டு கிளம்பியாச்சுங்க, 2 பேருமே கிளம்பிட்டோம். அவ்வளோதான். இது எப்படி வரணும்னா நீங்கள் உங்களுக்கு கூகுள் மேப்போட லிங்க் வேணால் நான் பின் பண்ணுறேங்க இந்த வீடியோவில். அதே மாதிரி நான் பெருசாக இந்த வீடியோவில் எதுவும் பேசியிருக்க மாட்டேன், ஏன்னா உள்ளே எல்லாமே சைலண்ட்டாக இருந்தாங்க, தியானம் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம் கூட. உள்ளே லைட்டாக ஒரு ஸ்னீக் பிக் மாதிரி காமிச்சிருப்பேன். நீங்கள் இங்கே வர மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி வரணும்னா, ஃபஸ்ட்டு ஈரோட்டிலேருந்து வரீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பக்கங்க. ஈரோட்டிலேருந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கோபி வந்து கோபிலேருந்து சத்தியமங்கலம், சத்தியமங்கலத்துலேருந்து திம்பம், ஆசனூர்லேருந்து இப்படியே வரணுங்க. கொள்ளைகள் வழியில் வரணும். கர்நாடகா ரூட் இது ஆக்சுவலாக. நீங்கள் கர்நாடகா கொள்ளைகள் வந்துட்டிங்கன்னா இங்கே என்ன பிளேஸ் இது பேர் சுபி வில்லேஜ், சுந்தோ டீ வில்லேஜ்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குங்க. நான் உங்களுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் காட்டுறேன், எல்லாமே காட்டுறேன், பார்த்துட்டு நீங்கள் எப்படி வரணுமோ வாங்க. காய்ஸ் இங்கே இருக்கிற ஒரு கஃபேக்கு வந்தோங்க. கஃபேவா இந்த ஐஸ்கிரீம் கடையான்னு தெரியல, ஜெங்காங்கன்னு போட்டிருக்கோம். நாங்கள் வந்த கஃபே இது தாங்க. அது வந்து ஐஸ்கிரீம் பார்லரு. கேக் சாப்பிட்லான்னு வந்தாங்க, சோட்டன் கெஃபே. இங்கே நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த கொக்கோ கோலா தான் குடிக்கிறாங்கலாம். உங்களுக்கு அந்த கஃபே போய் காட்டுறாங்க. என்ன நல்லா இருக்குன்னு கேளு. அதான் என்ன நல்லா இருக்குன்னு கேளு. ரெட் வெல்வெட் கேக் சாப்பிட்றாங்க. இது என்ன கேக்கு? நீ பாருங்க மேலே அப்படியே அந்த பவுடர் லேயர் அப்படியே இருக்குது. ஒரே செகண்ட் நீ பாருங்க, செம்மையாக இருக்குங்க கேக் பார்க்குறது. டேஸ்ட் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குங்க. நம்மளும் அப்படியே வாயில் எடுத்து வச்சு பார்க்கலாம். ஐஸ்கிரீமா இல்லை சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குமா கேக்கு? சூப்பராக இருக்குங்க கேக்கு. இந்த கஃபே வந்து சோட்டான் கஃபே. இது எங்கே இருக்குது? சுந்தோ. இந்த கஃபே வந்து பார்த்தீங்கன்னா சுந்தோன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸில் இருக்குங்க. இதுதான் ஆக்சுவலாக கர்நாடகா தான், ஃபுல் கர்நாடகா தாங்க. இது ஃபஸ்ட்டு இப்படி தாங்க இருக்கும் கடை. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கேக் கண்டிப்பாக சாப்பிடுங்க. ரெட் வெல்வெட் கேக்கே காணோம். ரெட் வெல்வெட்டே காணோம். நம்ம தான் சாப்பிட்டது கடைசி பீஸ் போலங்க. நம்ம சாப்பிட்டது அந்த கேக் ஒன்று, ரெட் வெல்வெட் ஒன்று, லாவா கேக்கெல்லாம் இருக்குங்க. சூப்பராக இருந்துச்சுங்க, செம்ம டேஸ்ட்டு.
இதாங்க மெனு, எல்லாமே இருக்குதுங்க. கேக் ஆனால் செம்ம டேஸ்ட்டுங்க. ஓகே எடுத்து வேறு எதுவும் இல்லை. ஒன்று போதுமா ரெண்டா? ஒன்று போதும். ஒன்று எடுத்துக்கலாமா? இல்லை, 2 எடுத்துக்கோ. ஸோ ஒரு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கேக்கு, செம்ம டேஸ்ட்டு. யாருமே இல்லை, ஒருத்தர் மட்டும் தனியாக ஒர்க் பண்ணிட்டுருக்கா. அப்படி அந்த கஃபே வந்து சோட்டான் கெஃபேங்க. இது எக்ஸ்பைரி டேட்டு பார்த்தோம்மா, எக்ஸ்பைரிலாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 2024. இது என்ன ரோடுன்னு தெரியலையே. जी இது என்ன ரோடு? क्या रोड जी? हाँ ब्लिचा ब्लेजा हाँ ஜிபிஎஸ் இருக்கு இதே ரோட் நல்லா இருக்கு. இந்த போ வில்லேஜ் ரோட் போறா. நேர் போ அத இது ஃபுட்பால் ஸ்டேடியம் இருக்குது. அதுல ஸ்டேட் போக மாட்டாங்க. லெஃப்ட்டா? லெஃப்ட்ல வில்லேஜ் போல. வில்லேஜ் போகாம போற ரோடா? இல்ல அதே ரோட் போ. நேர் போ அதே ரோட் போ ரவுண்ட்ல அந்த உன்சமலை இருக்குது. அதே ரைட் போ டைரக்ட் ரோட். டைரக்ட் ரோட். ஒரே ஒரு ஓகே ஓகே ரோட் நல்லா இருக்கு. ஓகே நைஸ். இதே ரோட்லேயே ஈரோடு போனாங்கிறாரு. நம்ம ஸ்ட்ரெயிட் ரோடாகவே போயிடலாம், நமக்கு எதுக்கு சிரமம், அப்படியே போயிடலாங்க. கேக் சூப்பராக இருந்துச்சு, அப்படியே போயிட்டோம். கேக் சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்தால் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். சொட்டான் கெஃபே பேர். கார் சாவி இங்கே பாருங்க. அப்படியே அந்த கொடிவேரியில் போய் ஜாயின் ஆகுது. ஒரே செகண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா மரத்து மேலே வீடு. டிஃப்ரெண்ட்டான ரோடுங்க இந்த ரோடு. ஒருவேளை மேலேருந்து நைட்டு ஒரு லாரியெல்லாம் அடிச்சிருவானுங்களோ, லாரி மேலே ஏறிப்பாங்க. இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் ஒரு வீடு கண்ணாடி மறைச்சிச்சுன்னு நினைக்கிறேங்க. ஊரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. ரைஸ் இந்த செக் போஸ்ட்லாம் தாண்டி தாங்க வரணும். அவன் போனதும் இதே செக் போஸ்ட் தாண்டி தான் போனோம். ஐயோ காப்பி ரைட் போட்டுருவாங்க கைஸ், ஆஃப் பண்ணிக்கிறேன் கைஸ். ஃபைனலாக ரிட்டன் இறங்கிட்டு இருக்கோம் வித் எஸ்கார்ட். போலீஸ் எஸ்கார்ட்டோட இறங்கிட்டு இருக்காங்க. இன்னும் தூங்கிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா. மழை அப்படியே செம்மையாக தெரியுது. கேமரா கொஞ்சம் பிளர்ரிங்காக தெரியலாம். அவங்களுக்கு கீழே இறங்கிட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. இந்த வீடியோ எப்படி வந்திருக்குன்னு சொல்லி தெரில, அதை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு. கைஸ் ஃபைனலி பண்ணாரி வந்தாச்சு. இந்த ட்ரிப் எப்படி ட்ரிப்புன்னு சொல்லலாமா ரைடுன்னு சொல்லலாமா? குட்டி ட்ரிப்புங்க. குட்டி ட்ரிப்பு போயிட்டு வந்தோம். இங்கே பாஸ் கேட்பாங்களான்னு தெரில. கேட்பாங்களா? இருங்க, இந்த இடத்துல மட்டும் இந்த வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன். மைஸ் டோல்கேட்டுங்கிற மாதிரி செக் போஸ்ட் வந்து கிராஸ் பண்ணியாச்சுங்க. திருப்பி பண்ணாரி. திருப்பி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு தான் போக போகிறாங்க. அதே மாதிரி இந்த குட்டி ட்ரிப் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே. நீங்களும் அப்படியே சாமி கும்பிட்டு போங்க கைஸ்.